Good morning. Friday morning breakfast. Chutney, தோசை, சாம்பார், crispy தோசை எப்படி இருக்காம பாருங்க. வித் சட்னி சாம்பார். ஆஹா, நைஸ் டேஸ்ட். இதுக்கு மேலே என்னடி வேணும்? நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட. உங்கள் வீட்டுக்கு அவங்கள கூப்பிடுங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு போய் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக என்டர்டைன் பண்ணிக்கிட்டு யூரோப்பில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், ஹாப்பியாக வாழ்றது தான் வாழ்க்கை. டைமை ஃபேமிலி குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. வெள்ளைக்காரங்களாம் 14 வயசு வரலாம் அவங்க குழந்தைங்களுக்காகவே வாழ்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தைங்களுக்கு சிறகடிக்க வர வயசு வரும்போது பறக்க விடுறாங்க. நம்ம தான் சொல்லுவோம் அப்படி பொத்து இல்லை நம்ம அந்த குழந்தைங்களாவே வளர்க்கறது இல்லை, படிக்கிற இயந்திரமாகவும் படிக்கணும். அதை விட அவங்களோட என்டர்டெயின் பண்ணணும். அதுக்கு மட்டுமே வச்சுருக்கீங்க. அதுங்களுக்குன்னு ஆசை பாசம் அதை பற்றி கற்றுங்க. குழந்தை எங்கே இருந்தாலும் பிழைக்க தான் போகுது. நீங்கள் பிழைக்கலையா, நல்ல வழிக்கே சொல்லிக் கொடுங்க. அவள் நெறிமுறை சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது, ரூல்ஸு நீங்களே ஃபாலோ பண்ண மாட்டீங்க, எப்படி குழந்தைங்க ஃபாலோ பண்ணணும்? நீங்களே அப்படி தானே இருக்கீங்க. இங்கே யூரோப்லேயும் அப்படி தான் பண்ணுறீங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினு மோம்பு போடுங்க. கரெக்டாக அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் ஒழுக்கம். கண்டுபிடிச்சிட்டோம் யார் எனக்கு அதை அட்வைஸ் பண்ணாங்கன்றது. அவங்களே மெசேஜ் போட்டாங்க. சரண்யா ஃப்ரம் ஹைதராபாத். சரண்யா, தேங்க்யூமா. நீங்கள் தான் எனக்கு அந்த ஐடியாலாம் சொல்லி கொடுத்தீங்க லாஸ்ட் இயர் நவம்பர் டைமில். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த டைமில் போடுங்க அங்கிள், இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்க. லாஸ்ட் இயர். அவங்களுக்கு நன்றி. இதுதான் உலகத்தில் அழகுன்றது. எனக்கு யாருன்னே தெரியாது. நான் இப்போது இது பண்ணுறேன்னு ஒரு ஐடியா கொடுக்குறீங்களே, அதான் மனிதநேயம். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறீங்களே. இப்போ நான் உங்களை சாகிறதுல உங்களை என்னோட மனசில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பேரை கண்டுபிடிச்சிட்டேன். நன்றி. வாழ்க வளர்க கண்ணா. உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைக்கு அவ்வளோ சொல்லுங்கள். உங்கள் மகனுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்கள். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அன்றைக்கி மெசேஜ் போட்டது நன்றி. அப்புறமா தான் பார்த்தேன், எல்லா மெசேஜையும் பார்த்து போய் நீங்கள் தான் கண்டுபிடிச்சேன். உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது, மனிதர்கள் எவ்வளோ தூய்மையாக இருக்காங்க, பரிசுத்தமாக இருக்காங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகிற உறவு என்றைக்குமே நிலையாக இருக்கும். அதை தான் நீங்கள் கற்றுக்கணும். எல்லாமே எதிர்பார்ப்போடு நடந்தால் எதுவுமே நடக்காது. வாழ்க்கையே அப்படி தான். அதனால் சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு ஹாப்பியாக இருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ கண்ணம்மா. காட் பிளஸ் யூ. ஐ லவ் யூடா. காட் பிளஸ் யூ எவ்ரிவன். ஹாப்பி வீக்கெண்ட்.